கொன்றால் பாவம் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் தயாள் பத்மநாதன் டைரக்ஷன் பண்ற புது படம் தான் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. இந்த படத்துல ஹீரோவா எட்டு தோட்டங்கள் படத்துடைய ஹீரோ வெற்றி தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. ஆக்டர் பிரிகிட் சாகா இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படிங்கிற இந்த படத்துடைய பூஜை நடந்து முடிஞ்சிருச்சு. பூஜை முடிஞ்ச கையோட இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் டைரக்டர் சுந்தர் சி புரட்சி தளபதி விஷால் காம்பினேஷன்ல மறுபடியும் ஒரு படம் வரப்போகுது. இந்த படத்தை விஷால் ஃபிலிம் ஃபேக்டரியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த நியூஸை இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ டைரக்டர் சுந்தர் சி பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது படத்தை சுந்தர் சி டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம விஷாலை வச்சு ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் சுந்தர் சியோட ஆல் டைம் ஃபேவரட்டான அரண்மனை பேய் படம் சீரீஸ்ல இருந்து 5வது பார்ட் வரப்போகுது. இப்படி வரிசையா டைரக்டர் சுந்தர் சியோட காம்பினேஷன்ல நிறைய படம் நம்மளை என்டர்டெயின் பண்ண ரெடி ஆகிட்டே இருக்கு. டைரக்டர் KP ஜெகன் டைரக்ஷன் பண்ற ஒரு புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ரோஜா மல்லி கனகாமரம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க.